பொதுக்காலம் 10ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 முதல் 22 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமென் என சொல்லுகிறோம். கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 13 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அதில் வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றிப் புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் இயேசு 2 உவமைகளை தருகிறார். ஒன்று ஒளி, மற்றொன்று உப்பு. ஒளியை பற்றி சொல்லுகின்ற போது இயேசு எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை என்கின்றார். மின்சாரம் இல்லாத காலத்தில் நெருப்பினால் ஒளியேற்றுவது அவ்வளவு எளிதானது அல்ல. எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதோ பகல் நேரத்திலோ ஒளி அணைந்து விடாமலும் அதே நேரத்தில் கவனக்குறைவினால் தீப்பிடித்துக் கொள்ளாமலும் இருக்க விளக்கை பாதுகாப்பாக மரக்காலின் கீழ் வைப்பது வழக்கம். ஆனால் இரவு வேளை வந்துவிட்டால் யாரும் விளக்கை மரக்காலின் கீழ் வைப்பது இல்லை. அதேபோல இயேசு உப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது என்கின்றார். இதற்கும் ஒரு வரலாற்று காரணம் உண்டு. பாலஸ்தீன் நாட்டில் ஏழைகள் தங்கள் வீட்டில் தரைதளம் மற்றும் அடுப்பின் கீழ்ப்பகுதி வெதுவெதுப்பாக சூடாக எப்போதும் இருக்கும் வண்ணம் தரையில் ஓடுகளை பதிக்கும் போது கீழே உப்பை பரப்பி விடுவார்களாம். உப்பு தன்னிலே வெப்பத்தை அதிகமாக தக்க வைக்கக்கூடியது. இதன் காரணமாக குளிர்காலங்களில் குளிர்ச்சி அதிகம் தெரியாமல் வீடானது
வெப்பமிக்கதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுவும் குறிப்பிட்ட காலத்திற்கு தான். அதன் பின்பு உப்பு தனது ஆற்றலை இழந்து நீர்த்து போகக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட வேளையில் ஓடுகளை பிரித்து உள்ளே இருக்கின்ற உப்பை எடுத்து வெளியில் கொட்டிவிடுவார்கள். அது அனைவராலும் மிதிக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் உப்பும் ஒளியும் நாம் வாழும் மாநில சமுதாயத்தில் 2 விதமான தாக்கங்களை ஏற்படுத்துபவர்களை சுட்டிக்காட்டுவது பற்றி நாம் சிந்திக்கலாம். ஒரு சில மனிதர்கள் தங்களின் வெளிப்படையான செயல்பாடுகளாலும் சிறப்புமிக்க சொல்வளத்தாலும் சீர்திருத்த சிந்தனைகளாலும் பலரும் பார்க்கின்ற வகையில், பலரும் பாராட்டுகின்ற வகையில் தங்களின் தாக்கத்தை பிறரில் ஏற்படுத்துகின்றனர். இவர்கள் ஒளியை போன்றவர்கள். அதாவது ஒளியின் பயன்பாடு வெளிப்படையாக தெரிவது போல இவர்களின் பயன்பாடும் தாக்கமும் வெளிப்படையாகவே தெரிகின்றன. இன்னும் சிலர் உப்பை போன்றவர்கள். உப்பின் பயன்பாடு வெளிப்படையாக தெரியாது. அதே வேளையில் உப்பு இல்லாமல் உணவை உண்ணவும் இயலாது. சமூகத்தில் தங்களின் மறைமுகமான செயல்பாடுகளால் தாக்கத்தை ஏற்படுத்துபவர்களை உப்பு சுட்டி நிற்கிறது. இப்படிப்பட்டவர்கள் மட்டும் இல்லையேல் சமூகம் வளர்ச்சி நிலையை அடைய இயலாது. இன்று பல மனிதர்கள் ஒளியாக வாழ விரும்புகின்றார்கள். ஆனால் அதே வேளையில் உப்பாகவும், அதாவது மறைமுகமான செயல்பாடுகள் வழியாக இந்த சமுதாயத்தை உயர்த்துவதும் அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது குடும்பங்களில் கூட நாள் முழுவதும் உழைத்துவிட்டு கையில் பணத்தோடு வரும் கணவர் ஒளியாக பார்க்கப்படுகின்றார். அதே வேளையில் வீட்டை விட்டு வெளியேறாமலே நாள் முழுவதும் உழைக்கும் மனைவி உப்பாக இருக்கின்றார். துரதிர்ஷ்டவசமாக மனைவியரது உழைப்புக்கு பொருளாதார மதிப்பு இல்லாதன் காரணமாக அதன் மதிப்பு நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அன்புக்குரியவர்களே, ஒளியாக வாழ துடிக்கின்ற மனிதர்கள் உப்பாகவும் இருக்க தெரிந்திருக்க வேண்டும். உப்பாக இருக்கின்ற மனிதர்கள் ஒளியாகவும் வாழ முயற்சிப்பது மிக அவசியமானது. ஒளியும் உப்பும் சேர்ந்தால்தான் இந்த உலகமானது, நாம் வாழக்கூடிய சமுதாயமானது வளமாக இருக்க முடியும். உலக கருப்பின மக்களின் வரலாற்றிலும் அமெரிக்க கருப்பின மக்களின் வரலாற்றிலும் முக்கியமானவராக கருதப்படுபவர் மார்ட்டின் லூத்தர் கிங். கருப்பின மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளை கண்டு மனம் பொங்கி அதற்கு எதிராக போராடியவர். அவரது அகிம்சை வழி போராட்டங்களின் காரணமாகவே அமெரிக்காவில் இன ரீதியான பல மாற்றங்கள் நடைபெற்றன. அது உலக அளவிலும் பிரதிபலிக்க தொடங்கியது. எனினும் இவருக்கு முன்பாகவே பலர் இன ரீதியான கொடுமைகளை எதிர்த்து போராடியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ரோசா பார்க்கர் என்ற பெண்மணி. ஒரு பேருந்தில் சென்றபோது அவருக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைக்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தவர். இவர் பற்றி அதிகமாக மக்கள் மத்தியில் பேச்சு இல்லை என்றாலும் மார்ட்டின் லூத்தர் கிங் இந்த அளவிற்கு போராடுவதற்கான முக்கியமான காரணமாக இருந்தவரே ரோசா பார்க்கர் தான். எனவே ரோசா பார்க்கர் போன்றவர்கள் உப்பாகவும் மார்ட்டின் லூத்தர் கிங் போன்றவர்கள் ஒளியாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். ஜெபம். இறைவா, 4 பேர் பார்க்கும் வண்ணம், பாராட்டும் வண்ணம் எங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கும் நாங்கள் மறைவாக உழைப்பதிலும் மகிழ்ச்சி உண்டு என்பதை உணர வரம் தாரும். ஆமென்.